ஸோ ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் ரியாக்ட் சேனல். இன்றைக்கி நம்ம சேனல் என்ன ஜாப் பற்றி பார்க்க போகிறோன்னா, பல பேர் ஆசைப்பட்ட இந்து சமய அறநிலையத்துறை வேலையை பற்றி தான் பார்க்க போகிறோம். இதுக்கு எக்ஸாம் எதுவுமே கிடையாது ஃப்ரெண்ட்ஸ், இன்டர்வியூ வச்சு டைரக்டாகவே எடுக்கிறாங்க. இந்த ஜாப் பற்றி தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி நீங்கள் இப்போ தான் நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்ம போடுற வீடியோக்கள் உங்களுக்கு உடனுக்குடன் அப்டேட் ஆகும். இந்த ஜாபுக்கான சேலரி பார்த்தீங்கன்னா 40,000 ஸ்டார்ட் ஆகுது ஃப்ரெண்ட்ஸ். இதுக்கு நோ ஃபீஸ் அண்டு நோ எக்ஸாமினேஷன். இதுக்கு நீங்கள் அப்ளை பண்ண 8th பாஸ் பண்ணியிருந்தாலே எலிஜிபிள் தான் நீங்கள். ஸோ இப்போ எப்படி அப்ளை பண்ணுறது, அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷன் என்ன சொல்லியிருக்காங்கன்னு பார்ப்போம். ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல் வீடியோவும் பாருங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ இப்போ நம்ம பார்க்க போகிற ஜாப் பார்த்திங்கன்னா TNHRCலேருந்து விட்டுருக்காங்க. இதுக்கு யார் யாரெல்லாம் அப்ளை பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா 8th பாஸ் பண்ணதுலேருந்து எனி டிகிரி முடிச்சவங்க அப்ளை பண்ணலாம். யார் ஆர்கனைசேஷன் பார்த்தீங்கன்னா TNHRCலேருந்து எடுக்கிறதா சொல்லியிருக்காங்க. ஜாப் கேட்டகரி ஸ்டேட் கவர்மெண்ட் ஜாப். எம்ப்ளாய்மெண்ட் டைப் பார்த்தீங்கன்னா ரெகுலர் பேசிக்கில் எடுக்கிறதா சொல்லியிருக்காங்க. நம்பர் ஆஃப் வேகன்சி 7 பேர் எடுக்கிறதா சொல்லியிருக்காங்க. ஜாப் லொக்கேஷன் எங்கன்னு பார்த்தீங்கன்னா சென்னையில். அப்ளிகேஷன் ஸ்டார்டிங் டேட் அக்டோபர் 28, 2024 போய் வெளியிட்டிருக்காங்க. இதுக்கான லாஸ்ட் டேட் நவம்பர் 27, 2024 வரைக்கும் சொல்லியிருக்காங்க. அப்ளிகேஷன் மோட் பார்த்தீங்கன்னா ஆன்லைனில் தான் அப்ளை பண்ண முடியும்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கான வெப்சைட்டையும் அவங்க கொடுத்துருக்காங்க. இப்போ இந்த வீடியோவில் நம்ம என்னென்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஜாபுக்கான எஜுகேஷனல் குவாலிஃபிகேஷன் என்ன, ஏஜ் லிமிட் என்ன, சேலரி எவ்வளோ, செலெக்ஷன் ப்ராசஸ் என்ன, ஹவு டு அப்ளைன்றதை பார்க்கலாம். இப்போ போஸ்ட் ஆஃப் நேம் அண்ட் வேக்கன்சி கொடுத்துருக்காங்க. சுயம்பகியில் ஒரு போஸ்ட் எடுக்கிறாங்க, மேலம் செட்டில் ஒரு போஸ்ட் எடுக்கிறாங்க, வாட்ச்மேனில் ஒரு போஸ்ட் எடுத்துக்கிறாங்க, வாட்ச்மேனுக்கு 2 போஸ்ட் எடுக்கிறாங்க, திருவலகு 2 and 3க்கு ஒரு போஸ்ட் எடுக்கிறதா சொல்லியிருக்காங்க. மொத்தம் 7 போஸ்ட் எடுக்க போகிறதா சொல்லியிருக்காங்க. இதுக்கான எஜுகேஷனல் குவாலிஃபிகேஷன் பார்த்தீங்கன்னா 8th பாஸ் பண்ணியிருக்கோம், இன்னும் டிகிரி படிச்சிருக்கலாம்னு சொல்லியிருக்காங்க. இதுக்கான ஏஜ் லிமிட் பார்த்தீங்கன்னா 18லேருந்து 45 வயசு வரைக்கும் சொல்லியிருக்காங்க. அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷனில் ஏஜ் ரிலாக்ஸேஷன் இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சேலரி கொடுத்துருக்காங்க. சுயம்பகிக்கு 13,200லேருந்து 41,800 வரைக்கும் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. மேலம் செட்டுக்கு 15,300லேருந்து 48,700 வரைக்கும் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. வாட்ச்மேனுக்கு 11,600லேருந்து 36,800 வரைக்கும் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. நைட் வாட்ச்மேனுக்கு 11,600லேருந்து 36,800 வரைக்கும் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. திருவளவுக்கு 10,000லேருந்து 31,500 வரைக்கும் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. செலெக்ஷன் ப்ராசஸ் பார்த்திங்கன்னா எக்ஸாம்லாம் கிடையாது, ஷார்ட் லிஸ்ட் எடுக்கிறாங்க, அதோட டைரெக்டாக இன்டர்வியூ வச்சு எடுத்துப்பாங்க. அப்ளிகேஷன் ஃபீஸ் யாருக்குமே கிடையாதுன்னு சொல்லியிருக்காங்க. இப்போ எப்படி அப்ளை பண்ணுறதுன்றதை பார்க்கலாம். இது ஆஃப்லைன் மூலில் தான் அப்ளை பண்ண முடியும்னு சொல்லியிருக்காங்க. நோட்டிஃபிகேஷன்லேருந்து அப்ளிகேஷன் டவுன்லோட் பண்ணிக்கணும்னு சொல்லியிருக்காங்க. அப்ளிகேஷனை ஃபில் பண்ணி மிஸ்டேக் இல்லாமல் ஃபில் பண்ண சொல்லியிருக்காங்க. சப்போஸ் நீங்கள் கொடுத்துருக்க டீட்டெயில்ஸ்லாம் இன்கரெக்டாக இருந்தால் ரெஜெக்ட் பண்ணுறோன்னு சொல்லியிருக்காங்க. என்னென்ன டாக்குமெண்ட்லாம் வைக்கணுமோ அதெல்லாம் அட்டாச் பண்ணி வைக்க சொல்லியிருக்காங்க. லாஸ்ட் டேட்டுக்கு முன்னாடியே அப்ளிகேஷன் வந்து சேர்கிற மாதிரி அனுப்பணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஜாபுக்கான அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷன் நான் டிஸ்கிரிப்ஷனில் கீழே கொடுத்துருக்கேன். உங்களுக்கு இது தவிர வேறு எதாவது டவுட்னா கமெண்ட்டில் கேளு. ஸோ இதுதாங்க இந்த ஜாபுக்கான அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷன். எங்கேருந்து கேட்டிருக்காங்கன்னா அருள்மிகு மார்க சகாயேஸ்வரர் திருக்கோயிலேருந்து கேட்டிருக்காங்க. எந்த இடம்னு பார்த்தீங்கன்னா மதுரை வயல் சென்னையில் இருக்கிறதா சொல்லியிருக்காங்க. இது தமிழ்நாடு அரசு இந்து சமய அறநிலையத்துறைக்கு உட்பட்டதுன்னு சொல்லியிருக்காங்க. இதுக்கு விண்ணப்பம் அனுப்ப வேண்டிய முகவரியும் கொடுத்துருக்காங்க. நோட்டிஃபிகேஷனில் ஏதாவது சேஞ்சஸ் இருக்குன்னா உங்களுக்கு ஆன்லைனில் மட்டும்தான் வெளியிடப்படுன்னு சொல்லியிருக்காங்க, வேறு எதுலேயும் வராதுன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு எல்லாருக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். அதை வேலை தெரிவிச்சுக்கோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க.